கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். காலை வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலேயும் இந்த ஆராதனையை நாம் செபித்து ஆரம்பிப்போம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து வேண்டிய கிருபைகளை நமக்கு பகிர்வாராக. செபிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Come, Holy Spirit, we need you. Come, sweet Spirit, we pray. Come in thy strength and thy power. Come in thy own special way. Come, Holy Spirit, we need you. Come, sweet Spirit, we pray. Come in thy strength and thy power. Come in thy own special way. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலையிலே உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஆண்டவர் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்த கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, கிருபை உள்ள கர்த்தாவே, தர்மையான பகல் வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க தேவரீர் எங்களுக்கு பாராட்டுகிறேன். உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராக நீர் ஆசீர்வதித்தருளும். தேவ கிருபை கூட இருப்பதாக. என்னுடைய ஆராதனையுடைய ஆண்டவரை ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய சமூகம் கூட இருப்பதாக. இன்னும் ஆண்டவரே, ஸ்தோத்திர உலகத்துடைய நிலைமையிலே ஆங்காங்கே வேதனைகளும் கண்ணீரும் கவலையுமாய் இருக்கிற ஜனங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, அநேக நிலைமையிலே கர்த்தாவே இன்றைக்கும் சரியானபடி ஆராதிக்க இயலாத ஒரு நிலைமையில இருக்கிறோம். இதையெல்லாம் சீக்கிரமாக மாற்றி நாங்கள் யாவரும் ஒருமித்து உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த, ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை பகிர்வீராக. இதை கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாவர் மேலும் கிருபை ஆண்டவரே நீர் வெளிப்பட செய்யும். இந்த காரியவேளையும் எங்களுடைய ஆராதனை ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆசீர்வதி. கர்த்தாவே, பாடல் பகுதி, ஒசி பகுதி, செவ பகுதி, கர்த்தா செய்தி பகுதி யாவற்றையும் நீர் பொறுப்படும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தாவே, நாங்கள் வந்தது போல அல்ல, ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை கர்த்தா ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த என்று சொல்லியிருக்கிறது. இயேசுவே, ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் கர்த்தாவே சோத்திர அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவீராக, சமாதானத்தால் நிரப்புவீராக. தெய்வீக சமாதானம் யாருடைய உள்ளத்தில் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, முழு ஆராதனையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். எல்லா தடைகளையும் மாற்றும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனை பாடி ஆராதிக்க நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் துதித்தலுடனே தேவனுடைய சமூகத்தில் நாம் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நாமும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிறதுக்கு முன்னால ஒரு நேரம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களை ஆராதிக்க போகிறேன், ஆராதிக்கிற இந்த ஆராதனை உங்களுடைய சமூகத்தில் எட்டணும்.
அதற்காக என்னுடைய இருதயத்தை, என்னுடைய சரீரத்தை, நான் என்னெல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாமல் செய்திருக்கிறேனோ யாவற்றையும் மன்னிக்க என்கிற ஒரு உள்ளத்தோடு தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தத்தை கொண்டு நாம் முற்றிலுமாக சுத்திகரித்துக் கொண்டு நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அலங்கார வாசனாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். Thank you.
எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க என்று சொல்லி பரிசுத்த இருதயத்தோடு நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தர், நம்முடைய தேவன் நீதிபரர், நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், நம்முடைய தேவன் யெகோவா ஈராக இருக்கிறவர், யெகோவா ரஃபாவாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிறைச்சாலை போன்ற அனுபவங்கள் வந்தாலும் அவற்றின் மத்தியிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர், சமாதானத்தை அருளுகிற தேவன், நமக்கு சந்தோஷத்தை அருளுகிறவர், நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனை உற்சாகமாக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கனமகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒரு சிறுபான்மையாக உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியுடைய இதயத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களுக்காக கிரியைகள் செய்கிறவர் நீர், எங்களுக்காக அற்புதங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலும் ஆண்டவரே கைகள் கால்கள் கட்டப்பட்டவர்களாக இருந்த நேரத்திலே பவுலும் சீலாவும் உம்மை துதித்து ஆராதிக்கும்போது அங்கே இறங்கி வந்த உம்முடைய விடுதலையின் கரம் இந்த நேரத்தில் நாங்கள் ஒருவரோடு உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குள்ளும் ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே விடுதலைகள் அடைவார்களாக. ஹல்லேலூயா. கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலைகள் அடைவார்களாக. ஆமென். விடுதலையாக தெய்வீக வல்லமை ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்திலே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் ஆழங்களுக்கு தேவனை சொல்லி நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதிகளுக்கு பாத்திரர், அவர் ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரராகிய தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நீதியின் கரத்தினால் நம்மை தாங்குகிறவர். ஆமென். எவ்வளவோ சூழ்நிலைகள், மோசமான சூழ்நிலைகள் வந்த போதிலும் அவர் நம்மை கருத்தில் தாங்கி நம்மட்டுமாய் நிலைநிறுத்தி இருக்கிறாரே. அவருடைய சுத்த கிருபைகளை நினைத்து அவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் எங்களை பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. கடந்த நாட்களில் எங்களை பாதுகாத்தீங்களே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன், இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்கிற நேரத்திலே நமக்கு அவர் ஜெயத்தை கொடுக்க வல்லமையாக இருக்கிறார். அவர் வல்லவராக காணப்படுகிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லையே, எதை குறித்து நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லையே. தேவன் நம்மோடு இருக்கிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பலனான தேவன், அவரே நம்முடைய அரணான தேவன், அவரே நம்முடைய கோட்டையான தேவன். சங்கீதக்காரன் சொன்னது போல ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது. அவர் நம்முடைய கேடகமாக காணப்படுகிறவர், அவர் நம்முடைய அரணாக காணப்படுகிறவர், அவர் நம்முடைய கோட்டையாக காணப்படுகிற தேவன். எத்தனை பேர் இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிறீர்களோ உங்களுக்காக தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் நீதியை நமக்கு தரவில்லை என்றாலும் அவர் நமக்கு நீதியால் நம்மை நிறைக்கிற தேவன். அவருடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில ஊற்றுகிற தேவன். அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்மை முற்றிலுமாக அழிந்து விட்டால் இல்லை என்றால் இந்த குடும்பம் அழிந்து விட்டது என்று சொல்லுகிற நேரத்தில் நான் உண்மையாக தேவனை ஆராதிக்கிறோம் என்றால் ஆமென், அவர் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா, நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. கர்த்தரே கர்த்தரே எதற்கும் அஞ்சிடே, கர்த்தரே
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் கிறிஸ்து ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வந்தவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வந்தவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் அல்லேலூயா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் அல்லேலூயா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தேவன், அவர் நன்மைகளை அருளுகிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், நீதியின் கரத்தினாலே தாங்குகிறது. இந்த உலகத்தின் கோர்ட் நீதி சொல்லலானா கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி உங்களுக்காக எனக்காக வெளிப்படுகிறது. அவருடைய நீதி இன்றைக்கும் ஜீவிக்கிறது. அவருடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவிக்கிறது. அவர் நமக்காக ஜீவன் அளிக்கிற தேவன். அவர் நமக்காக ஜீவித்து கிருபைகளை அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே யார் யார் விசுவாசத்தோட தேவனுடைய சமூகத்திலே ஏசப்பா உம்முடைய நீதி என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படும் என்று சொல்லி கேட்கிறீர்களோ, உங்களுக்காக அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அவன் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நமக்காக யுத்தம் செய்கிறவர், இன்றைக்கு நமக்காக கிரியைகள் செய்கிற தேவன் ஆமென் நம்மோடையவர் காணப்படுகிறார். தேவனுடைய சமூகத்துல இந்த நேரத்துல நாமே தாழ்த்தி ஆண்டவரே, உண்மையாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய மேல் இரக்கமாய் இருந்து உம்முடைய கிருபைகளை பொழிந்தருளுங்கள் கேளுங்க. தேவன் நமக்காக கிருபைகளை பொழிந்தருளுங்கள். ஆமென். இந்த நேரத்தில் நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபை போதகர் குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதேபோல நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆளுநர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்த நாளிலும் நம்முடைய மாவட்டத்தை நாமே ஸ்தோத்திரம் எம்பி இந்த உலகத்தை விட்டு நாமே ஸ்தோத்திரம் மாற்றப்பட்டாலும் தேவனுடைய கிருபை இந்த நாட்களிலும் நாமே நம்முடைய மாவட்டத்தின் மேல் வெளிப்படும்படியாக நாமே நல்ல ஒரு அதிகாரியை மறுபடியும் தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக நாமே நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கொரோனா வைரஸின் எல்லா தாக்குதல்களும் நாமே இந்த தேசத்தை விட்டு முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு உருக்கமான இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்தில் அநேக ஜனங்கள் நாமே இந்த வைரஸினால தாக்கப்பட்டு மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் ஒரு உருக்கமான இருதயத்தோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்க போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் சமீபமாக இருக்கிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேசத்தை தேவன் காக்க வேண்டும். நாம் இந்த உலக நாடுகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முற்றிலுமாக நாமே தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல காலை வேளைக்காக நெஞ்சோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓய்வு நாள் காலை ஆண்டவரே, நம்முடைய பாதத்தில் வருகிற நிறைவில் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை ஆராய்ந்து மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இந்த நாள் வரையும் ஆண்டவரே பாதுகாத்து வந்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே அந்த பார்லமெண்ட் ஆண்டவரே எங்களை எம்பி ஆண்டவரே எங்களுக்கு உயரத்தை விட்டு அவர் கடன் சென்றிருக்கிறாப்பா. ஆனால் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆண்டவரை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு தலைவரை நீ நாம சீக்கிரமாக ஏற்படுத்துகிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் ஸ்தோத்திரமா ஆண்டவரே பாதுகாப்பு செய்தவர்கள் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறவர்கள் இருக்கிற ஒவ்வொரு அவர் மேல் பிரசன்ன
மாற்றிவிக்கிறோம் அப்பா. விசுவாச குடும்பங்கள், போதகர்கள் ஆண்டவரே, போதகர் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து மாற்றிவிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல மாற்றிவிக்கிறோம் அப்பா. சத்தியமான ஆண்டவரே, அக்கினி அந்த கொடிய நோயாளி ஆண்டவரே, அக்கினி கடனிலே அழிந்து போகட்டும் அப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாக ஆண்டவரே, தேவாலயங்களை திறந்து உண்மை ஆராய்ச்சி உண்மை மேம்படுத்த எல்லாமே ஒவ்வொரு நேரத்தில் பேச்சு இருக்கிறோம் அப்பா. சபையோட ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கூடி வருகிறது ஆண்டவரே. சீக்கிரமாக சபைகளை திறந்து நாங்கள் உண்மை கூடி வந்து உண்மை ஆராய்ச்சி உண்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொரு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவரே உண்மை ஆராய்ச்சி மகிமைப்படுத்த நீர் வச்சு மாற்றிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற மாற்றிருக்கிறோம் அப்பா. எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரே, பாடல் பகுதியில் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உண்மை பாடி ஆராதிக்க நேற்று அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெப பகுதியில் ஆண்டவரே இந்த பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்க உங்களுடைய ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு கிருபை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே இணைக்கப்படுவதற்கு நீர் வச்சு மாற்றிருக்கிறோம். ஒவ்வொரு மேல் ஆண்டவரே ஒரு ஒருவரை பார்த்து ஆவியை ஊத்தியருடைய அவங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிரசங்க பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான மன்னாவின் பரத்திலிருந்து எங்கள் போதகர் மூலமாக நீர் எங்களுக்கு பரந்தளவு மாற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அது ஒவ்வொருவருக்கும் கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கிற மாற்றிருக்கிறோம். இதன் மூலமாக அநேக ஆண்டவரே முன்னிலை வருவது நீர் கிருபை மாற்றிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் அப்பா. நீரே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பாதையுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபை பிரசன்னம் எங்களோடு இருக்க மாற்றிருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்து ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. தொடர்ந்துள்ள பகுதியில் உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். துதிகின்ற மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் ஒரு முறை கூட அனைவரையும் வாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். தேவன் தாமே யாவர் மேலும் தம்முடைய ஆவியை பகர்வாராக. கடந்த ஒவ்வொரு நாட்கள் ஆண்டுடைய கிருபை நம்மை நடத்தினது. வியாதி நேரத்தில் வைத்தியராக இருந்தார், பலவீன நேரத்தில் நம்மை தாங்கினார். இன்றைக்கும் கடந்து வந்து இதமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின அவருடைய கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நாட்களில் நாம் ஒருவருக்கு ஒருவர் செபிப்போமாக. தற்போதைய இந்த நிலைமையில் எல்லாம் சீக்கிரமாக மாறி நாம் ஒருமித்து ஆராய்க்கிற ஒரு நிலைமையை தேவன் தாமே நாட்களில் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டியிருக்கிறது. நிச்சயமாக அவர் பதிலளிப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய ஜெபத்தை நிறுத்திவிட வேண்டாம், தொடர்ந்து ஜெபிப்போமாக. எத்தனையோ நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல, நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் அனைத்திலும் காணப்படுகிற இந்த கொடிய வியாதியானது முற்றிலுமாக நீங்கி போய் ஒரு பூர்ணமான விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்வாராக. சோத்திருந்த கால வேளையிலேயும் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வசனத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கடந்த வாரத்திலே கொடுக்கப்பட்டதான செய்தியுடைய அந்த வசனத்துடைய மறுபகுதியை தியானிக்கப் போகிறோம். வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபு விதமாக சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானிக்க ஏதுவானது.
அடுத்த பகுதியிலே அதே வசனத்திலே சொல்லியிருக்கிறது, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை தியானிப்போமாக. சங்கீதம் 105 அவருடைய 17ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் ஆக்கினான். தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அவனுடைய ஆஸ்திக்கெல்லாம் ராஜாவாக மாற்றினான். யோசேப்பை குறித்து எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு யாக்கோபுடைய கடைசி மகன். அவன் இன்னும் சொன்னால் யாக்கோவுக்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்தவன். மற்ற அவனுடைய சகோதரரை விட அதிகமாக நேசம், அன்பு அவன் மேல் யாக்கோபு பாராட்டினார். அதுக்கு அடையாளமாக பலவர்ணி அங்கி ஒன்றை அவனுக்கு தைத்து கொடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி யோசேப்பு ஒரு சிறப்பான அனுபவத்தோடு வளர்ந்து வருகிற நிலைமையில் தேவனும் யோசேப்பை குறித்த ஒரு திட்டம் வைத்திருந்தார். யோசேப்பை குறித்த தேவனுடைய நோக்கம் ஒன்று இருந்தது. அதை யோசேப்பு சிறுவனாக இருக்கும் போதே யோசேப்புக்கே சொப்பனத்தின் மூலமாக கர்த்தரை காண்பித்தார், இல்லை என்றால் அறிவித்தார். யோசேப்பும் களங்கமற்றவனாக அந்த மறைக்காமல் சொப்பனத்தை பெற்றோருக்கும் அந்த சகோதரர்களுக்கும் அதை அறிவிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் இதனாலே ஏற்பட்டது என்னவென்றால் யோசேப்பின் மேலே அவருடைய சகோதரர்களுக்கு பகைதான் ஏற்பட்டது. அப்படி என்றால் அவன் சொப்பனத்தை கண்டு சொல்லும் போது அவர் எல்லாரும் 12 பேரும் அறுவடைக்கு கடந்து சென்று கற்றைகளை கொண்டு வருகிறார்கள். அந்த கற்றைகள் எல்லாம் அங்கே போடப்படுகிறது. யோசேப்புடைய கற்றை மாத்திரம் அது நிமிர்ந்து நிற்கிறதாகவும் மற்றதெல்லாம் பணிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமையை கண்டவன் சொல்லுகிறான். இதுதான் பகைக்கு காரணமாக மாறினது. பெற்றோரை குறித்து கூட சொல்லுகிற ஒரு சொப்பனம் காண்கிறான். சந்திரன் சூரியனையும் கூட அந்த வணங்க வேண்டிய ஒரு நிலைமையை குறித்து அதை சொல்லுகிறான். இதனுடைய மென்மேலும் வைராக்கியத்தையும் பகையும் உண்டாயிற்று. யோசேப்புக்கு
ஆனாலும் களங்கமற்ற உள்ளத்திலே அதை அவன் சரியாக புரிந்து கொண்டாலும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பகை இப்போது மற்ற சகோதரர்களுக்குள்ளாக அது கூட்டிக் கொண்டே வந்தது. அந்த பகை கூடினது. ஒரு சமயத்தில் அவர்களுக்குள்ளாகவே ஒரு பெயரை யோசேப்புக்கு வைக்கிறார்கள், சொப்பனக்காரன். இப்படியாக இருக்கிற நிலைமையிலே யாக்கோபு யோசேப்புடைய தகப்பனார் உடைய ஆடுகளை அவருடைய சகோதரர்கள் மேய்த்துக் கொண்டிருக்கிற நிலைமையிலே இதே போன்ற தகவல் தொடர்புகள் அன்றைக்கு இல்லாத நிலைமையிலே அவர்கள் சென்று நாட்கள் ஆயிற்று. ஒன்று விசாரித்து வரும்படியாக யோசேப்பிடத்தில் கொஞ்சம் பயிர் வகைகள் இதெல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பி அவர்கள் எங்கிருக்கிறார்கள், நலமாயிருக்கிறார்கள் என்று விசாரித்து வரும்படியாக யோசேப்பை அனுப்புகிறார். இப்படிப்பட்ட களங்கமற்ற யோசேப்பு இப்போது சகோதரர் இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து அங்கே போகிறார். தூரத்திலே கண்டவுடனே யோசேப்பை கண்ட மாத்திரத்திலே அவர்களுக்குள்ளாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள், இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்பதை சொல்ல மாத்திரமல்ல, தவறான ஒரு தீர்மானம் எடுக்க வைக்கிறதுங்க. இந்த சொப்பனக்காரனுடைய கதை என்னோடு முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமையிலே அந்த யோசேப்பை இனி வைத்து விட்டு வைக்கக்கூடாது என்ற நிலைமையிலே அவனுடைய அழகிய அங்கியை புரிந்து கொண்டு அவனை ஒரு படுகொழியிலே அவன் போடப்படுகிறான். உன சொப்பனை இதோடு ஒளியேற்று என்ற நிலைமையிலே உள்ளே போட்டார். சற்று நேரத்துக்குள்ளாக அந்த பென்யமீனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம், அது தேவனால் ஏற்படுத்தப்படுகிற ஒன்று. அவன் சொல்லுகிறான், அவன் அங்கே இருந்து செத்து போனா நமக்கு 5 காசு பிரயோஜனம் இல்லை. அவனை எடுத்து அதோ வருகிறார்களே அந்த எகிப்தியர் வியாபாரிகள், அவர்களுக்கு அது அவனை விற்று போடலாமே, நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அல்லவா என்று சொன்ன அந்த ஆலோசனை அவனுக்கு சரியாகப்பட்டது. அப்படி செய்வோம் என்று சொல்லி அவனை படுகொலையிலிருந்து தூக்கி அவர்களுக்கு அந்த வியாபாரிகளுக்கு கொடுக்கிறார். 20 வெள்ளிக்காசு அன்றைக்கு கிடைத்தது. இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசுக்கு 30 வெள்ளிக்காசு. ஆனால் யோசேப்பை விற்று சகோதரர்களுக்கு கிடைத்தது 20 வெள்ளிக்காசு. அவர்கள் யோசேப்பை கொண்டு போனார்கள். எகிப்திலே கொண்டு போய் அங்கே எகிப்து ஒரு அதிபருடைய பிரதானியுடைய வீட்டிலே வேலைக்காரனாக அமர்த்தப்படுகிறான் யோசேப். இதெல்லாம் செய்து பழக்கம் இல்லாவிட்டாலும் செய்தான் ஆக வேண்டும். அங்கே தோட்ட வேலையும் மற்றொரு காரியங்களையும் செய்து வரவே வேதத்திலே வாசிக்கும் போது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லியிருக்கு. அது ஒரு விசேஷித்த தன்மை. இன்றைக்கு சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பிலே காணப்பட்டதான் 2 குணம். ஒன்று,
அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய எதை செய்தாலும் அதை கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. கர்த்தருக்கு பயப்படுவது அவனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. இரண்டாவது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எங்கெல்லாம் யோசேப்பு நடத்தப்பட்டாலும் அங்கெல்லாம் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் செய்கிற வேலையிலே கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. இதை பார்த்ததான அந்த எஜமானன் அவனுக்கு இப்போது காணப்பட்டதான வீட்டுடைய வெளி வேலைகளை மாற்றி ப்ரமோஷனாக வீட்டுக்கு உள்ளே உள்ள காரியங்களை கவனிப்பதற்காக ஒரு வேலை உயர்வு அவனுக்கு கிடைத்தது. சில நாட்கள் அவனுக்கு அது சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு கண்ணியாக மாறிவிட்டது. யோசேப்பு அழகான ஒரு வாலிபனாக இருந்தான். அந்த போத்திப்பாருடைய மனைவியோ அவன் மேல் கண் வைத்தார். ஒரு நாள் அவனை அடைவதற்காக பிரயாசப்பட்டார், கேட்டுக்கொண்டார். ஆனால் இணங்காத யோசேப்பு அங்கிருந்து அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்ததினாலே இவ்வளவு பெரிய பொல்லாம்புக்கு நான் ஏற்படுவது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமையிலே நாடே கூட கலைந்து போக வேண்டிய நிலைமை நேரிட்டது. என்ன விளைவு வந்தாலும் அதை பற்றி அவன் கவலைப்படாமல் அவிதமாக அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டிய நிலைமை. மறுபடி சாயங்காலமாக ஆகும்போது அந்த போத்திப்பார் இப்போது வீட்டுக்கு வருகிறார். இந்த சதி என்பதை உணராத இருக்கிற அந்த கர்த்தருக்கு பயந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே நேர்மையாக இருக்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆனால் கர்த்தர் கூட இருந்ததினாலே அந்த வீட்டுக்குள்ளாலே உள்ள வேலையை அவன் திறமையாக செய்கிற அனுபவம் இருந்தது. ஆனால் இப்போது கிடைத்த அந்த வேலை உயர்வு என்பது ஒரு கண்ணியாக மாறிவிட்டது. பரவாயில்லை, அநியாயமாக அந்த போத்திப்பாருடைய மனைவி யோசேப்பை குறித்து தவறாக சொல்லி அவன் செய்யாத நிலைமையிலே அவனை குற்றச்சாட்டு வைத்து சிறையிலே தள்ளுகிற ஒரு நிலைமை அங்கே ஏற்படுகிறது. யோசேப்பு சிறையிலே அவர் தள்ளப்படுகிறார். அந்த வேத பகுதியை ஒன்று கூட வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கிறார்கள். அவன் பிராணம் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி விடுதலை பண்ணினார். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கணும். பாருங்க, ஒரு அவருடைய யோசேப்புடைய வாழ்க்கையிலே இது ஒரு கஷ்டமான நாட்கள். முகாந்திரம் இல்லாமல் சிறையிலே வாட வேண்டிய அனுபவம்.
அவன் இப்போது அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கிறார்கள். அவனுடைய பிராண இரும்பிலே அடைபெற்றிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியே எத்தனை நாட்கள் என்று சொல்ல முடியாது, கொஞ்ச காலம் அவன் சிறையிலே அமிதமாய் பாடுகிற சமயத்தில் ஒரு நாள் அந்த சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த அரசனுடைய பானபாத்திரக்காரன் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறதை கண்டு யோசேப்பு அவனிடத்தில் கேட்கிறான், ஏன் துக்கமுகமாயிருக்கிறாய், என்ன நடந்ததென்று. அவன் கண்ட சொப்பனத்தை விவரிக்கிறான். அதன்படி அதை யோசேப்பு அதை சொல்லுகிறான், விளக்கத்தை சொல்லுகிறான். 3 நாட்கள் தாண்டும் போது அந்த நீ எந்த வேலையிலிருந்து தள்ளப்பட்டாயோ அந்த பானபாத்திரக்காரனாக மறுபடியும் நியமிக்கப்படுவாய் என்ற காரியத்தை சொன்னான். அதை போல அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் மறுபடியும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அரசனுடைய அந்த பானபாத்திரக்காரனாக மாறினார். ஆனால் யோசேப்பு அவரிடத்தில் ஒரு காரியம் சொன்னான், நீ விடுதலை பெற்று போகும்போது என்னை நினைத்துக்கொள் என்று சொன்னான். அவனால் நாட்கள் எல்லாம் கடந்த போது அவன் மறந்து விட்டான் யோசேப்புடைய நிலைமை. ஆனால் இப்போது அந்த பார்வோன் அரசனே சொப்பனத்தை கண்டு அது விளக்கம் தெரியாமலும் சொப்பனத்தை மறந்துவிட்டான், விளக்கமும் இல்லை. அவன் மிகுந்த கலக்கத்தின் மத்தியில் இருக்க அந்த தேசத்துடைய ஞானிகள் அவருடைய பலவிதமான அறிவாளிகள் எல்லாரையும் அவன் கூப்பிட்டு அந்த சொப்பனத்தையும் அவருடைய அர்த்தத்தையும் சொல்ல கேட்டுக்கொண்டான். ஆனால் யாருக்கும் சொப்பனத்தையாக சொன்னால் அவருடைய அர்த்தத்தையாக சொல்ல முடியும். அப்படி இருக்க அவர்கள் அது மிகுந்த ஒன்றாக காணப்பட்டது. இப்போது 3 நாளைக்குள்ளாக அவருடைய சொப்பனத்தை விளக்கத்தை சொல்லாவிட்டால் கொன்று விடுவேன். மற்ற அந்த அறிவாளிகளும் ஞானிகளும் இந்த எல்லாரையும் என்ற ஒரு தாக்கீது வந்தபோது மிகவும் கலக்கமடைந்தார்கள். அப்போதான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது, இப்படி ஒருவன் யோசேப்பு என்று சொல்லுகிறவன் சிறையிலே இருக்கிறானே, அன்றைக்கு என்னுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி அதுபோல நடந்தது என்று சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்ததினாலே இப்போது அதை பார்வோனிடத்தில் சொல்லவும், இப்போது யோசேப்பு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவன் அரசனுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறான். யோசேப்பிடத்திலே சொல்லுகிறான், இப்படி நான் 2 சொப்பனத்தை கண்டேன், அதை மறந்து விட்டேன், சொப்பனத்தையும் அவருடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அவன் சொன்ன, எனக்கு நான் இல்லை சொல்றது, டைம் கேட்டான், அது கர்த்தர் அதை தருவார் என்ற நிலைமையில சொன்னபோது அது நேரம் வந்த நாடு வந்தது. அவன் அதை சொன்னான். அந்த 2 சொப்பனத்தையும் சொல்லிட்டு அவருடைய விளக்கத்தையும் சொன்னான். அரசனே, நீர் கண்ட சொப்பனம் 2ஆக இருந்தாலும் ஆனால் காரியம் ஒன்றுதான். இந்த வர இருக்கிற 7 வருடங்கள் தேசத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும். அந்த செழுமையான 7 மிருகங்கள், அந்த பசுக்களும் செழுமையான கதிரும் அதுக்கு அதுதான் நீர் கண்ட சொப்பனம் என்பதை சொல்லுகிறான். ஆனால் அதனால அதுக்கு அடுத்த 7 ஆண்டுகள் மிகுந்த
பஞ்சம் ஏற்படும், கொடிய பஞ்சம். அந்த சமயத்தில் ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இப்போதே இந்த செழுமையான வருஷங்களில் அது எல்லாவற்றையும் அந்த ஜனங்களிடத்திலிருந்து தானியங்களை எல்லாம் சேகரித்து பண்டக சாலைகளில் அதை வைத்திருந்தால் அப்படி இந்த பஞ்சத்தில் அவர்களை ஆகாரம் கொடுக்க ஏதுவாகும் என்பதை சொன்னபோது அரசன் ஞாபகம் வந்தது. அந்த சொப்பனை இதுதான் என்பதை ஒத்துக்கொண்டார். விளக்கத்தை கேட்டபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்படின்னா இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இனி இவனை போல வேற ஒருவனும் இல்லை, ஞானம் உள்ள ஒருவன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட அந்த அரசன் பார்வோன் அவனை இப்போது தேசத்துக்கு முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். அவன் சொல்லுகிறான், சிங்காசனத்தில் மட்டும் நான் முதன்மையானவனாக இருப்பேன், ஆனால் நீ 2ஆம் இடத்துல உன்னை நான் ஏற்படுத்துகிறேன் சொல்லி முத்திரை மோதிரத்தையும் அவனுக்கு அணிவித்து தேசமெங்கும் அங்கே அறிவித்தான். இந்த தேசத்துக்கு நீ எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கிறவன் யோசேப்பு. இந்த நிலைமையிலே காரியங்கள் நடந்தது. யோசேப்பு இப்போது எகிப்து தேசத்தில் முழு அதிபதியாக உயர்த்தப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறதான இல்லை என்றால் கடந்து போகிறதான அனுபவங்களுக்கு யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்றைக்கு மனுஷ வாழ்க்கை என்பது எப்போது ஒன்று போல இருக்கிற ஒன்று அல்ல. யோசேப்புடைய வாழ்க்கை அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவருடைய கொஞ்ச கால சிறு பருவத்திலே வாலிப பருவம் ஏதேசம் வரும் வரையிலும் தகப்பனுடைய செல்லப்பிள்ளையாக வளர்க்கவும் அப்படியே வாழத்தக்கதாக நல்ல ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. மனுஷனுடைய பகைவர்களாய் தன் சகோதரனாலேயே படுகொலியிலே போடப்படுகிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எவ்வளவு சுகத்தோடு வாழ்ந்தானோ வீட்டில், அதுக்கு பதிலான அவன் எதிர்பாராத நிலைமையிலே இப்போது அவன் படுகொலியிலே போடப்படுகிற ஒரு நிலைமை. அவன் உடனே நினைத்திருப்பான், என் வாழ்க்கை இதோடு முடிந்ததென்று. இல்லை, ஆனால் ஒரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு காரியம், ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்றால் அதை யாரும் மாற்ற முடியாது. இந்த சகோதரரால் படுகொலியிலே போடப்பட வேண்டிய நிர்பந்தமான நிலைமை ஏற்பட்டாலும் கூட அவனுடைய உயர்வுக்கு பிந்தின நாட்களில் அது தடையாக இல்லை, அது நன்மையாக முடிந்தது என்று பார்க்க வேண்டும். அடுத்தது அவன் இப்போது அதிலிருந்து எடுக்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு போத்திப்பாவுடைய வீட்டிலே அவன் வேலைக்காரனாக அமர்த்தப்பட்டாலும் அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவனுடைய அந்த போத்திப்பாருக்கே ஆச்சரியம் உண்டாகக்கூடிய அளவுக்கு நேர்த்தியாக செய்தான். அவனோடு கர்த்தர் இருந்த எல்லாவற்றையும் வாக்கியப்பட்டதை பார்த்தபோது அங்கே ஒரு ப்ரமோஷன் கிடைத்தது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள், சாவுக்கு நேராக போக வேண்டிய நிலைமை, அடுத்தது கொஞ்சம் உயர்வு, அடுத்த ப்ரமோஷன், இதெல்லாம் ஏற்பட்டாலும் அது நிலைநிற்கவில்லை. அந்த நிலைமையில அந்த சோதனை நிமித்தமாக சிறையில் அடைக்கப்பட வேண்டிய நிலைமை, அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டு கிடந்தது என்று சொல்லியிருக்கிறபடி அப்படிப்பட்ட சூழ்நிலையை
அவன் கடந்து போக வேண்டியதாக வந்தது என்பதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் அதோடு முடியவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே நான் நினைக்கிறேன், அவன் அடிக்கடி சிறைச்சாலையில் இருக்கும் போதும் அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சொப்பனத்தை குறித்து அவன் நினைத்து பார்த்திருப்பான். இப்படியெல்லாம் ஆண்டவர் என்னை குறித்து விளக்கினாரே, இல்லை என்றால் அறிந்திருந்தேனே. ஆனால் இடையிலே நடந்த சில காரியங்கள் அதை போல இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலைமையிலே நான் இப்போது என்னுடைய கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. இதுதானா என் வாழ்க்கை, இதுதானா என்னுடைய வாழ்க்கையின் முடிவு என்று நான் நினைத்திருப்பான். ஆனால் அது முடிவல்ல. அங்கிருந்து உயர்வு உண்டாயிற்று, அங்கிருந்து விடுதலை உண்டாயிற்று. இப்போது அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அதிபதியாக உயர்த்தப்படுகிற ஒரு நிலைமை யோசேப்புக்கு உண்டாகிறது. அவருடைய பகைக்கப்பட்ட சகோதரனுக்கு கூட உணவளிக்க வேண்டிய அந்த நிலைமை நேரிட்டது. அவனுடைய வாழ்க்கை எகிப்து தேசம் அதிபதியாக மாற்றப்படுகிற ஒரு நிலைமை. இதில் என்ன அறிகிறோம் என்றால், கர்த்தர் ஒரு வார்த்தை இல்லை என்றால் ஒரு காரியம் நம்மை குறித்து அவர் கொண்டிருப்பார் என்றால் நிச்சயமாக அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லியிருக்கிற நிலைமையில நிச்சயமாக ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருப்பார் என்றால், சகோதரர்களுடைய பகை நமக்கு வந்தாலும், படுகொலையிலே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், இல்லை ஜெயிலில் கிடைக்க வேண்டிய நிர்பந்தமான நிலைமை, இதுதான் வாழ்க்கை முடிவா என்று நினைக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறா. நம்மை குறித்து ஒரு கர்த்தர் நினைத்திருக்கிறார் என்றால் அது யாரும் மாற்ற முடியாது, சகோதரனும் மாற்ற முடியாது. போத்திப்பாருடைய மனைவி நினைத்தாலும் அவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. சிறைச்சாலையிலே போக வேண்டி வந்தாலும் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே இவ்விதமான ஒரு பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொள்வேன். ஆகவே இனி நினைத்து கொள்ள வேண்டும், இவ்விதமான நிலைமையிலே வேதனையோடு பலவிதமான கஷ்டங்களோடு சென்று கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் இதுதான் முடிவு என்று நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் கொண்டிருப்பார் என்றால் யாரும் அதை தடுக்க முடியாது. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் யோபு பக்தன் அதுதான் இங்கே சொல்லுகிறார், தேவனே சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நிச்சயமாக உங்களை குறித்து கர்த்தர் நோக்கம் கொண்டிருப்பார் என்றால் எதிர்பாராத கஷ்டங்களும் நஷ்டங்களும் இல்லை என்றால் வேலையிலே நல்ல வேலையில் இருந்தேன், ஊசி ஆகிவிட்டது, வேலையிலிருந்து நான் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஏற்கனவே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவதாசர்கள் சொன்ன சில தீர்க்க தரிசன வசனத்தின்படி இதெல்லாம் எனக்கு வந்திருக்கக்கூடாது, அது நிறைவேறவில்லையே என்று நினைத்து வருந்த வேண்டாம். கர்த்தருடைய வேலை வரும்போது கர்த்தர் உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கம் நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் நினைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் உறுதியாயிருங்க. சஞ்சலத்தை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். வருகிறது எண்ணப்பட்ட நாட்களுக்குள்ளாக இல்லை என்றால் மாதங்களுக்குள்ளாக சீக்கிரமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள் ஒருவேளை இதுவரைக்கும் நிறைவேறவில்லையே என்று
கலங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, உங்களை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ வேதனைப்பட்டு கலங்குகிறீர்களா? நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் அதை காக்கிறவர், அதை செயலாற்றுகிறவர். நம்புங்களா கர்த்தரை? உறுதியாக இருங்க. யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு முக்கிய காரியம் ஒன்று, கர்த்தருக்கு பயந்தார். இரண்டாவது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் கைவிட மாட்டார். அவருடைய ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கு ஒரு சமயம் உண்டு என்று சொல்லியிருக்கிறபடி நிச்சயமாக அவருடைய ஸ்ரீயே, உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுவார். உடைய வாழ்க்கையிலே கர்த்தர் குறித்திருக்கிற நாள், குறித்திருக்கிற வேலை வரும்போது யாரு தடுத்தாலும் தடுக்க முடியாது. அதை கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். நம்புங்க கர்த்தரை. சோர்வுகளை மாற்றுங்க, வேதனையை மாற்றுங்க. அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்க. தேவ மனிதர்கள் உங்களை குறித்து சொன்ன அந்த காரியம் பொய்யல்ல. கர்த்தர் அதை செய்வார். நம்புங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரி. போது நம்ம எல்லாரும் செபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே, என் நேசர் மீட்பரே. யார் கைவிட்டாலும் மேல் செல்வே, எனது இயேசுவே. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன வந்தாலும் நம்புவே, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புவோம், அவரை சார்ந்திருப்போம். அவருக்கு பிரியமானதை செய்து அவர் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் காத்திருங்கள். இன்னும் காத்திருப்போம். ஏற்ற சமயத்தில் உயர்த்துவோம். அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அடங்கியிருங்கள் சொன்னபடி இந்த ஏற்ற வேலை வரைக்கும் மனசோர்வுகளை மாற்றி விசுவாசத்தோடு காத்திருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். நல்ல ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலே ஒரு முறை கூட உமக்கு நாங்கள் என்று சொல்லுகிறோம். விசேஷமாய் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது, ஏற்கனவே தேவ பிள்ளைகள் மூலமாய், வசனத்தின் மூலமாய் நீர் அறிவித்த காரியங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று வேதனைப்பட்டு கலங்கியும் அது இனி நடைபெறுமா என்று சந்தேகத்தோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, இன்றைக்கு நீர் சொன்னதான வார்த்தைகள் நிச்சயமாக கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, உண்மையை காக்கிறவர். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்களை நிறைவேற்றப் போகிறீர் என்ற விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். உம்முடைய வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் பாதுகாவலும் இன்னும் ஒன்றும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள பரிசுத்தவான்களோடும் இன்னும் ஒன்றும் நிறைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.
சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.